அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நான் லதா. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, ராவணன் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வியா அப்படிங்கிறதான் தலைப்புலே பதிலும் இருக்குது. ஆணவம் இருந்தாவே தோல்வி தான், தர்மத்தின் வழி நின்றால் வெற்றி தான். அது நம்ம தலைப்புலே இருக்குது. இப்போ உள்ள பார்ப்போம் ராமாயணத்துக்குள்ள எப்படின்னு. இப்போ ராமரும் லக்ஷ்மணன் சீத்தை 3 பேரும் காட்டில் இருக்கிறாங்க. அப்போ சூர்பனகை ராவணனோட தங்கச்சி அந்த பக்கம் வந்தவர் ராமரோட அழகில் மயங்கி அவரை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் மறுத்தராரு, நான் ஏகபத்தினி விரதன்னு மறுத்தராரு. அப்போ லக்ஷ்மணன்ட்டையும் பேசும்போது லக்ஷ்மணன் என்ன செய்கிறாருன்னா மூக்கை வெட்டிடுறாரு. மூக்கை வெட்டினோடனே அவளோட அலறல் சத்தம் இலங்கை வரை கேட்கலாம். அப்போ உடனே என்ன செய்கிறா, அண்ணனை தேடி ஓடுறா. ஓடி போய் அண்ணன்ட்ட அரச சபையில் நின்று கத்துறா. இப்படி இது என்ன ஏதுன்னு ராவணன் கேட்கும்போது சொல்ல போகிறா. இப்போ ராவணன் ஒரு நீதிமான், சிறந்த சிவபக்தன், சிறந்த அரசன், நீதிமான். அவன் என்ன செய்கிறான், நீ இழைத்த குற்றம் என்னன்னு கேட்குறான். கேட்டவுடனே டக்குன்னு சூர்பனகை சுதாரிச்சுட்டு நம்ம ராமன் மேலே ஆசைப்பட்டதை சொன்னால் சண்டை வரும். அதனால் அண்ணே, அங்கே ஒரு 2 மாநிலர்கள் இருக்காங்க, அவங்களோட ஒரு பெண், அழகான பெண் இருக்கா, மன்மதனால் கூட விவரிக்க முடியாத அழகான பெண் இருக்கா, அவளை உனக்காக கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சி அவங்க என்னைய மூக்கை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறான். உடனே அவள் சீதையை பற்றி வர்ணிக்க தங்கை மேல் இருக்க பாசம், அந்த அப்போ மானிடர்கள்னு சொன்னால அந்த மானிடர்கள் மேலே கோபம், தங்கையை தாக்கியதற்காக சீதையின் அழகில் அவள் மனம் அந்த நீதிமான்கிறத மாறி அந்த காமம் அவனோட நெஞ்சுக்குள்ளே போய் சீதை உள்ளே இறங்கிடுறான் இவனோட எண்ணத்தில். அப்போ அவன் அந்த நீதிமான்கிறதே மறந்துட்டு எப்படியாவது சீதையை கவர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்தி கொண்டு போய் இலங்கையில் சிறை வச்சவன். இலங்கையில் தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள், குலப்பொருள் எல்லாரும் சொல்கிறாங்க, தம்பி அவங்க தெய்வ பிறவி, பதிவிரதா பத்தினி, அக்னிக்கு சமமானவங்க, அவங்க உனக்கு செய்ய மாட்டாங்க, நீ அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு ராமர்கிட்ட சரணாகதின்னு அடையன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த தலைக்கேறி ஆணுவம், எப்படியா சீதையை அடைஞ்சிடணுங்கிற எண்ணம் அவனுக்கு ஒத்துக்கவே விடலை. சரி, என்ன செய்கிறான்னா ராவணன் எல்லா போர் வீரர்கள்லாம் இப்போ இப்படியே இருக்கும்போது ராமருக்கும் ராவணனுக்கும் போருங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. தூது அனுப்புகிறாங்க, அதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கலை, அவன் எதுக்குமே அசையலை. அவனோட எண்ணம் முழுசு சீதை அடையணும்னு. சீதைக்கிட்ட மகா பெரிய சக்கரவர்த்தி, சிவன்கிட்ட இலங்கேஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் வாங்கினேன். சீதையோட காலில் விழுந்து கும்புறான், எனக்கு ஏற்றுக்கன்னு சொல்லி. ஏன்னா அவன் விருப்பம் இல்லாமல் எந்த பெண்ணை தொட்டாலும் தலை வெடிச்சிருங்கிறது அவனோட சாபம். அதனால் சீதையை ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும். இந்த சூழ்நிலையில் தூது போய் எல்லாம் முடிஞ்சு நேருக்கு நேர் போருங்கிறதுல வந்துருச்சு. போரில் வீரர்கள், அட்சயகுமார்கள் நிறைய பேர் வந்து சண்டை போட்டு மடிஞ்சு போயிடுறாங்க. ராமரோட பக்கமும் ராவணனோட பக்கமும் சண்டை நடக்குது. இப்போ ராவணன் கும்பகர்ணனை எழுப்பணும், அவனோட தம்பி. அவன் என்ன பண்ணுறான்னா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டான். அவன் அண்ணே, நீங்கள் விட்டுருங்க சீதையை, அவங்க நம்ம நல்லவங்க, நம்ம இந்த செயல் செய்கிறது தப்பு, ராமத்தை போய் அடைக்கலாயிருவோன்னு சொல்லும்போது கேட்கல. அதை கம்பர் எப்படி சொல்கிறாருன்னா, திட்டின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, இன்னமா விடலை, இது விதியின் வண்ணமே அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் சொல்கிற மாதிரி கம்பர் பாடுறாரு. அப்படியே அவன் விடலை. நீ என்கிட்ட சாப்பிட்ருக்க, நான் போட்ட சாப்பாட்டுக்கு நீ கம்பர்ணன், நீ இப்போ ராமனோட போரிடு அப்படின்னு சொல்லும்போது ராமரோட போரிட்டு அவனும் மடிஞ்சான். அவன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறான், மடிஞ்சிடறான். அடுத்து இந்திரஜித்து வர்றான். இந்திரஜித்தும் பல நாட்கள் சண்டை போட்டுட்டு கடைசி நாளில் அப்பா நம்ம மன்னிப்பு கேட்டு சீதையை கொண்டே ஒப்படைச்சிடுவாங்க. அப்பையும் ஆணவ நிதியால் ராவணன் கேட்கவே இல்லை. இந்திரஜித்தும் இறந்து விட்டான். அப்பையும் அவன் திருந்தலை. திருப்பி நேருக்கு நேராக ராவணனுக்கும் சண்டை நடக்குது. அன்னைக்கு மந்தோதரி கதறும் போதும் அவன் கேட்கலை. அவன் சண்டைக்கு போகிறான். 13 நாட்கள் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் நிராயுதபாணியாக ராவணன் நிற்கிறான். அப்போ ராமர் என்ன நினைக்கிறார், இப்போயா
எப்படியாவது அவன் திரும்பி வரட்டும்ட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்கிறான். அப்பையும் அவன் மறுநாள் என்ன நினைக்கிறான்னா, ராமர் தெய்வ அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அம்பு பட்டு நம்ம செத்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும், அவர் காலடியில் போய் வீழ்வோன்னு நினச்சிட்டு தான் வந்து சண்டை போடுறான். ராவணனும் அழிஞ்சிடறான். அப்போ யார் சொல்லையும் கேட்காம சீதையை அடையணுங்கிற ஒரே எண்ணத்தில் அவன் ஆணவத்தோடு வாழ்ந்ததுனால கடைசியில் அவன் நாடு நகரம் மக்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, அவனும் அழிஞ்சிட்டான். அப்போ ஆணவத்தால் இருக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியாது. தர்மத்தின் பக்கம் நின்னோம்னா என்னைக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே தர்மத்தோடு வாழ்ந்தால் இறைவனோட அடி சேர்ந்து நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராம ஜெயம்.